தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை நடைமுறைக்கு வந்திருக்கு. பெண்களின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அதிரடி முடிவு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. இந்த திட்டத்துக்காகவே 354 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கூடுதலா 2500 வேலை வாய்ப்புகள் புதுசா உருவாக்கப்படும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. பாடி கேமரா கண்காணிப்பு, உடனடி பதில் நடவடிக்கை. சிங்கப்பெண் பெண்களின் பாதுகாப்பின் புதிய முகம். இந்த வேலை வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? ஏற்கனவே மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இப்போ சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு? இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது குற்றங்கள் முற்றிலும் தடுக்கப்படுமா அப்படின்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கு. கூடுதலா இதனால வேலை வாய்ப்புகள் வேற ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு விடை கிடைக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கும் போதே நாங்க ஆட்சிக்கு வரோன்னு போதுங்க, எங்களுடைய ஆட்சியில பெண்களுடைய பாதுகாப்பை நாங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அந்த வகையில ஆட்சியுமே பிடிச்சாச்சு, ஆட்சியுமே அமைச்சாச்சு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவர் போட்ட முதல் 3 கையெழுத்துல இந்த திட்டத்துக்குமே கையெழுத்து இட்டிருந்தாங்க, சிங்கப்பெண் சிறப்பு படை. சோ இந்த திட்டத்துக்கான அந்த லான்ச் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருந்தது. சோ இதுல விஜய் அவர்களுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா இந்த ஒரு திட்டம் கொண்டு வரதுக்கான முக்கியமான நோக்கமே பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்தணும். சோ பெண்கள் ரீதியா நடக்கக்கூடிய குற்றங்கள் இருக்கு இல்லையா, இதை முற்றிலும் தவிர்க்கணும், அவங்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தையே மெயினா லான்ச் பண்ணாங்க. சோ இந்த திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய லேடி போலீஸ் ரோந்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. எந்த இடங்கள்ல குற்றங்கள் அதிகமா நடக்குமோ, இல்ல எந்த இடங்கள்ல பெண்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு தேவைப்படுமோ அந்த இடங்கள்ல ரோந்து பணியில இருந்துகிட்டே இருப்பாங்க, கண்காணிப்புல இருந்துகிட்டே இருப்பாங்க, மஃப்டிலையும் இருப்பாங்க, யூனிஃபார்ம்லயும் இருப்பாங்க. சோ இந்த இடங்களை கண்டறிஞ்சு, அதுலயும் குறிப்பா ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாண்ட், இல்ல பெரிய ஐடி பார்க் மாதிரி ஏதாவது இருக்கு, அங்க நிறைய பெண்கள் லேட் நைட் ஷிஃப்ட் முடிச்சு ஆஃபீஸ் விட்டு வராங்கன்னும் போது அந்த இடங்கள்ல ரோந்துல இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பெண்கள் அதிகமா செல்லக்கூடிய கோவிலா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இடங்களுக்கு பெண்கள் அதிகமா போயிட்டு வராங்கன்னும் போது அந்த இடங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், அடுத்த குற்றங்கள் எங்க அதிகமா நடக்குமோ அந்த இடத்துல கண்காணிப்புல இருக்கிறது, இல்ல நம்ம அவசரத்துக்கு கால் பண்றோம் அப்படின்னும் போது விரைந்து நமக்கு என்ன மாதிரியான சேவைகள் தேவையோ அதை செயல்படுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும், கூடுதலா குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கிறது, குற்றமே அந்த இடத்துல நடக்காம தடுக்கிறது, இது எல்லாமே தான் இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கமே. சோ இப்படி ஒரு ஐடியா இருக்கு, ஓகே, இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பல உயர் அதிகாரிகள் எல்லாமே இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்களை பண்ணி திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்திருக்காங்க. கூடுதலா இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும், இந்த திட்டத்துக்காகவே 354 கோடி செலவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்ன மாதிரியான செலவுகள் எல்லாம் உள்ளடங்க முடியும்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் நிறைய இடங்கள்ல எப்போதுமே ஒரு இடத்துல ஒரு பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரே ஒரு மகளிர் காவல் நிலையம் இருக்கும் இல்லையா, சோ அப்படி இல்லாம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே தனித்தனியான ஒரு டீம் இருப்பாங்க, பேட்ரோல் அங்க எப்போதுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. நினைச்சு பாருங்க, தமிழகம் முழுக்க எவ்வளவு போலீஸ் அதுக்காக தேவைப்படும் அப்படின்ட்டு. சோ அதுக்காகவே கிட்டத்தட்ட அடுத்த கட்டமாக இந்த திட்டத்துடைய 2வது கட்டமாக 2500 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதன் மூலியமா நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுமே நடக்கும். சோ இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலியமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே நேரத்துல ரெக்ரூட்மெண்ட்லாம் முடிஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது தமிழகம் முழுக்க குற்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கு. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை கீழே நிறைய காவலாளிகள் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டா இந்த திட்டம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ காவலாளிகள் எடுத்துட்டா மட்டும் போதுமா, வேற என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி, அதுலயும் குறிப்பா மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்க நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். அதுலயும் குறிப்பா ட்ரோனை பயன்படுத்தி நாங்க நிறைய கண்காணிப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த நவீன வாகனங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிறப்பு ரோந்து வாகனங்களா இருக்கட்டும், இல்ல வேகமான பதிலளிப்பு வாகனங்களா இருக்கட்டும், கூடுதலா மொபைல் கண்காணிப்பு வாகனங்கள், இது எல்லாமே நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தொழில்நுட்ப கண்காணிப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது ட்ரோன், ஸோ இந்த ட்ரோன் ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி அதன் மூலயமா கண்காணிப்பு நடந்துகிட்டே இருக்கும். கூடுதலா
இந்த ஜிபிஎஸ் கண்காணிப்பா இருக்கட்டும், இந்த டிஜிட்டல் கண்காணிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை கீழே. ஸோ இதனால எப்போதுமே அந்த கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எங்க தவறு நடக்குதுன்றதை கண்காணிச்சு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து விரைந்து செயல்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. கூடுதலா இந்த சிங்கப்பெண் சிறப்பு காவலாளிகள் வந்து தனித்து தெரியணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு யூனிஃபார்மே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்திருப்பீங்க கண்டிப்பா, நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல அந்த சீருடை வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ ரோந்துல இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சடனா அந்த இடத்துல அவங்கள பாக்குறீங்கன்னும் போது விரைந்து அவங்க கிட்ட நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கம்ப்ளைண்ட் நீங்க ரைஸ் பண்ணலாம். இல்ல நான் வந்து சேஃப்டியா ஃபீல் பண்ணல, எனக்கு கொண்டு வந்து நீங்க சேஃப்டியா வீடு வரைக்கும் விட முடியும் அப்படின்னு கேட்டா கூட அந்த மாதிரியான சேவைகளை கூட கண்டிப்பா இவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ இன்னொரு கேள்வியுமே உங்களுக்கு இருக்கும், ஏங்க ஆல்ரெடி தான் மகளிர் போலீஸ் இருக்காங்களே, இவங்களுக்கும் என்ன வித்தியாசம், எல்லாருமே அதே வேலையை தானே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த மகளிர் காவல் நிலையம் அப்படின்னும் போது அவங்க ஸ்டேஷனை தேடி வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து விரைந்து செயல்படுத்தி அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்ப்பாங்க. ஆனா இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்றது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா, இந்த இடத்துல பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னும் போது அந்த இடத்துல ரோந்துல இருந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனையே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க. கூடுதலா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகி என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கலாம், என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்க தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ இதுல அடுத்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த 2500 வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஸோ இது எப்போ வந்து உருவாக்கப்படும், கூடுதலா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்ற பல சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ போலீஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபார்மேட் உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரியான ஃபார்மேட் தான் இதுக்கும் இருக்கும். பிசிக்கல் எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் உள்ள உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இதுக்கும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ஸ்லயோ இல்ல வெப்சைட்ஸ்லயோ உங்களுக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டே இருங்க. ஒருவேளை நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் உள்ள போகணும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கூடுதலா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் இதுக்கான அந்த அறிவிப்பை வெளிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் கரெக்டாக அதுக்காக அப்ளை பண்ணி அதுக்கான அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் உள்ள போகணும்னு ஆசை இருக்கிற எல்லாருமே இதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 2500 வேகன்சி அப்படின்னும் போது கண்டிப்பா தமிழகத்தை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த வேகன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருங்க. குறிப்பா பெண்களா இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு தான் முன்னுரிமை. அதனால கிளியரா ஒர்க் பண்ணுங்க. ஸோ தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட 354 கோடி செலவுல ஒரு புதிய ஒரு சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினா இதை லான்ச் பண்ணதுக்கான முக்கிய ரீசனே பெண்களுக்கு எங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அங்க வந்து அந்த ரோந்து பணியில இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டறிஞ்சு அந்த தவறு அங்க நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா இந்த ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தையா இருக்கீங்க, இல்ல காலேஜ் போறீங்க, இல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க நிறைய இடங்களை நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஒரு இடத்துலங்க பெண்களுக்கு சேஃப்டியே இல்லை. ஒரு பஸ் ஸ்டாப்பா இருக்கலாம், இல்ல காலேஜ் வாசலா இருக்கலாம், ஐடில வேலை பார்க்குறேன், நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேங்க, இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஞ்சரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த இடத்துல இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை ரோந்துல இருக்காங்கன்னும் போது நாங்க கொஞ்சம் தைரியமா போயிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு ரோந்து பணியோ இல்லை இந்த இடத்துல இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை வந்து இருக்காங்கன்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் அது அப்படின்ட்டு நீங்க எந்த இடம், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க அண்ட் எந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாதுகாப்பானது தேவைப்படுது அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்றீங்கன்னும் போது ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்களா இருக்கட்டும் இல்ல அரசியல் சார்ந்த யாராவது இந்த வீடியோவை பாக்குறாங்க, அந்த கமெண்ட் செக்ஷன் படிக்கிறாங்கன்னும் போது ஓகே மக்களுக்கு நிஜமாலே இந்த ஒரு தேவை இந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விரைந்து செயல்படுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வேவா இருக்கும். ஸோ நீங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை தாராளமா பதிவு பண்ணலாம். தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. நானும் எங்க பகுதியில எங்க பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அண்ட் எங்களுக்கு எங்கே இந்த சேஃப்டியானது இந்த ரோந்து பணியானது தேவைப்படுது அப்படின்றதுமே நானும் பதிவு பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.